வணக்கம். நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர் பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன். இப்போது மகாவிஷ்ணு என்ற ஒரு இளைஞன் ஆன்மீக மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்ற பெயரில் வழக்குகளில் சிக்கியுள்ளார். இதற்கு காரணம் அவருடைய கெட்ட கர்மா. ஏனென்றால் அவர் பேசின கர்மா தியரி அது இந்து மதத்தில் உள்ளது தான். கர்மா தியரி மற்ற மதங்களில் கிடையாது. கர்மா என்பது ஒரு சயின்டிஃபிக்கான ஒன்று. பூர்வீக ஜென்ம கர்மா, அது பேர் பிராரப்தம். அதை இந்த உலகத்தில் அனுபவிக்க வரும்போது தெரியாமல் புதிய கர்மங்களை செய்து விடுகிறார். அதுக்கு பேர் ஆகாமியம். அந்த ஆகாமியம் கலெக்ட் ஆகி இந்த உலகத்தை விட்டு போகும்போது என்ன பேலன்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் சஞ்சிதம். அது ஒரு தியரி. ஆனால் இந்த மகாவிஷ்ணுவின் கெட்ட கர்மம், அவர் எந்த இடத்துல இடம் பொருள் ஏவல் அறியாமல் பேசி மாட்டிவிட்டார். தியரி ஆஃப் கர்மாவை பற்றி பேச வேண்டியது ஒரு 45-50 வயசுக்கு மேலே உள்ள ஆடியன்ஸுக்கு பேசணும். அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்க அந்த புரிதலுக்கு உள்ளானவர்கள். அதே தியரியை பிஞ்சு மனதில் அது தூவும்போது அவர் நெகட்டிவாக தான் பதிவாகும். பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங், அது நெகட்டிவாட்டு தான் கல்வியாளர்கள் அதை கணக்கெடுப்பாங்க. அந்த முறையில் தான் விஷ்ணு எங்கே பேசக்கூடாத இடத்துல பேசி சிக்கலில் மாட்டிட்டார். இதற்கு காரணம் அவருடைய கெட்ட கர்மா என்ற போதிய நூலறிவு இல்லை அவருக்கு. அரங்கிட்டு வட்டாடுதல் போன்றது நிரம்பிய நூலின்றி கோட்டிக்குளர் திருக்குறளில் இருக்குது. அப்போது அவர் 10ஆம் கிளாஸ் படித்தவர். அந்த பாண்டியன் என்ற செய்தியாளர் சொல்லுகிறார், பத்திரிகையாளர். அவர் சிட்டுக்குருவி இலேகியம் விட்டிருந்தவர். அப்போ சிட்டுக்குருவி இலேகியம் விற்கக்கூடிய 10வது வயது 10ஆம் கிளாஸ் படித்தவர் எப்படி ஆன்மீக போதனையாளர் ஆனார்? இவருக்கு பல சூழ்நிலை உருவாகி பணமும் கோடிக்கணக்கு உண்டாக்கியிருக்காருன்னா அது ஒரு ஷார்ட்கட். அந்த ஷார்ட்கட்டான கெட்ட கர்மம் தான் அவர் இந்த சிக்கலில் மாட்ட விட்டுருக்கு. அதுதான் பேடு கர்மா. இல்லைன்னா இந்து மதத்தில் இருக்குது. என்னாச்சுன்னா அவங்களுக்கு சிலப்பதிகாரத்தில் ஊழ்வினை ஊத்து ஊட்டும் இருக்குது. ஔவையார்னு சொல்லியிருக்காங்க. அரிது மானிடராக பிறத்தல் அரிது, அதுலேயும் கூன் குருடு செவிடு எல்லாம் இல்லாமல் பிறக்குது அரிது. இதெல்லாம் குட்டு கர்மா பேட் கர்மா உள்ள இதுதான். நல்வினை தீவினை என்றது வாழ்க்கையில் இரு கரைகளாக அமைந்துள்ளன என்று ஔவையார் கூறுகிறார். அதுபோக எல்லாமே இந்து மதத்தில் உள்ள கோட்பாடுகள். அதை தகுந்த இடத்துல பேசாமல் ராங்கான பிளாட்ஃபார்ம், மேட்டர் கரெக்டு பட் பிளாட்ஃபார்ம் ராங்காக எந்த பிளாட்ஃபார்மில் பேசணும்னு தெரியாமல் அவரை பேச வைத்தது அவருடைய கெட்ட கர்மா. அப்போ விஷ்ணு கெட்ட கர்மா ஆனாலும் மாட்டினார். கர்மாவை பற்றி பேசி தகுதி இல்லாத இடத்துல ராங்கான பிளாட்ஃபார்மில் பேசி மாட்டி கொண்டான அவருடைய கர்மா. அதுக்கு கர்மா தியரியை குத்தம் பேசிட்டு பிரயோஜனம் இல்லை. அது கர்மா பற்றி சயின்டிஃபிக்கான தியரியை பற்றி விவரமான ஆட்கள். நான் உதாரணமாக, ஆனால் அவருடைய ஒரு நல்ல கர்மா என்ன சென்றால், இந்த கெட்ட கர்மாவினால் பேசினால் வழக்குகள் பாய்ந்தனால் உலக அளவில் அவர் பிரபலம் ஆகிவிடுவார். ஒரு பப்ளிசிட்டி இப்போ என்ன மகாவிஷ்ணுன்னா எல்லாருக்கும் தெரியக்கூடிய அளவில். ஏனென்றால் நான் 51 வருஷமாக ஆன்மீகம் பேசிகிட்டு இருக்கேன். என்ன வெளியே தெரியாது. திருமூலர் சித்தர் பீடம் வச்சு என்ன தெரியாது. முருகன் மாநாடு நடத்தினா முருகனை பற்றி ஆராய்ச்சி பண்ணி இங்கிலீஷில் புக்கு போட்டிருக்கேன். எனக்கு அழைப்போடலை. ஸோ இப்படி பல இதுகள் இருக்குது. இப்போ இவங்க வழக்கு போட்டு அவ்வளோ பெரிய ஆலமரம் மாதிரி வளர்த்து விட்டுருக்காங்க. அதனால் அவரை தேடி இனியும் பாதி ஆன்மீகவாதிகளும் தேவை உள்ளவர்களும் பப்ளிசிட்டியினால் அவர் வளர்த்தி விடுறாங்க திட்டம் போட்டு என்பது தான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.